சோதரம் அல்லேலியா, சோதரம் சோதரம். இந்த அதிகாலையிலே இந்த ஜபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களின் பேர்களாக ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தலாம். கருத்துக்களை ஒப்புவிக்கிறாண்டவர் இதே எங்களை கரம் பிடித்து வழி நடத்தார். இன்றைய பிரசங்க தலைப்பு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1 சங்கீதம் 3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்க்கால்கள் ஓரத்திலே மரங்கள் நடப்பட்டிருந்தா அது இலை உதிராமல் எப்பொழுதும் பசுமையாக இருந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து. அந்த காலத்துல இந்த குளத்தங்கரை வாய்க்காங்கரையிலெல்லாம் மரங்கள், மாமரங்கள் நட்டிருப்பாங்க. இந்த மாமரங்கள் எவ்வளவோ காலங்கள் ஆனதுக்கு அப்புறமும் பச்சை பசேல் என்று இருந்து காலத்தில் தன் கனியை தரும். அதே போல அவள் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று காட்டால் 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதற்கு நாம் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கணும். 2 தீமோத்தேயு 3:16 பார்த்தால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. வேத வாக்கியம் மனுஷன் தேறினம், அதுல தேறினவனாக இருக்கணும். இருக்கும்போது எந்த நற்கிரையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், இருக்கணும். 1 பேதுரு 2:3 வாசித்தால், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருந்த. ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு வேலையே ஞான பாலை சாப்பிடுவதுதான் அதுக்கு வேலை, மெயின் வேலை. அப்பதான் வளரும். அதே போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கும். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நாம் வாஞ்சியா இருக்கணும். சோதரம் அல்லேலூயா, சோதரம். எசேக்கியேல் 18:9 என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாயில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வேதவசனமாகிய அவருடைய கட்டளையின்படி நடந்து வேதவசனமாகிய அவருடைய நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருந்தால் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று எசேக்கியேல் கூறப்பட்டுள்ளது. நாம் சோதரம் அல்லேலூயா யோசுவாவின் புத்தகத்திலே 1 7-8 வாசித்து பார்ப்போமானால், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விடாதிருப்பார். அத்துடைய நியாய பிரமாணத்தை செய்ய படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க வேண்டும்.
வசனம், இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருக்கும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் அவருடைய வேதத்தை, அவருடைய நியாய பிரமாணத்தை, கட்டளையை தியானிக்க இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். ஆதியாகமம் 24 அதிகாரம் 63 வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். ஈசாக்கு தியானம் பண்ண சாயங்கால வேளையிலே அந்தி சந்தி மதியம் எல்லா நேரங்களிலும் நாம் வேதத்தை பிரியமாய் இருந்து வாசித்து அதை தியானிக்க வேண்டும். அப்பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 19 அதிகாரம் 7 முதல் 9 வரை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்குகிறது. வேதம் பேதையை ஞானியாக்கு, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது, கண்களை தெளிவிக்கிறது. அவருக்கு பயப்படுகிற பயம் நீதியாயிருக்கிறார். சோதரம் அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வேதத்தை வாசித்து வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாய் இருந்தால் போதுமா? இல்லை. சங்கீதம் 1:1 கூறப்பட்டுள்ளது, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும். ஒரு பிரச்சனை என்று வந்தால் நிறைய பேர் ஆலோசனைகள் தருவார்கள், நல்ல காரியங்களுக்கும் ஆலோசனை தருவார்கள். ஆனால் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கக்கூட செய்யக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நிற்க கூடாது. பாவிகள் அது பாவம் இல்லை, கொஞ்சோண்டு செஞ்சா பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மனசை மாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுவார்கள். அவர்கள் வழியில கூட நிக்க கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கிராமங்கள்ல சாவடிகள் இருக்கும், கிராம சாவடிகள், டீக்கடை பெஞ்சு, இதுல எல்லாம் பரியாசக்காரர்கள் உட்கார்ந்து பரியாசம் பண்றதுதான் அவங்களுக்கு வேலையாவே இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம உட்காரக்கூடாது. உன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் உன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்க கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருந்தால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் கர்த்தரை சோதரிப்போம்.
சோத்ரம் 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 சோத்ரம். நம்ம மத்தியில் இருக்க பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் ஒரு பாடல் பாடி ஜெபம் பண்ணுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நல்ல காலமாக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே யோசேப்போடு கூட இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால ஆண்டவரே காரியங்களை வாய்க்க பண்ணினேன். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது அதை அங்க ஆலயத்திலே ஆண்டவரே சொத்து எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார், அதை எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணினேன். எசேக்கியா ஆண்டவரே காலத்திலே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று செய்வதெல்லாம் வாய்ப்பது என்று வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தாவே. நாங்கள் நம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. இரவும் பகலும் வேத வசனம், இரவும் பகலும் வேத வசனம் தியானம் செய்திடுவே, நான் தியானம் செய்திடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. கசந்தமாரா மதுரமாகும், கசந்தமாரா மதுரமாகும். எகிப்து அகன்றிடுமே கொடிய, எகிப்து அகன்றிடுமே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. என்னை விட்டு எடுப்படாத, என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு இது எனக்கு, நல்ல பங்கு இது. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. ஆமென் ஆண்டவரே. நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே யோசுவாவோடு கூட இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரங்களுக்காகவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்திர, வெற்றியை கொடுத்திர. ஆண்டவரே ஸ்தோத்திரங்களுக்காக யோசுவா செய்ததெல்லாம் வாய்த்தது கர்த்தாவே. ஹல்லேலூயா. யோசுவா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரங்களுக்காகவே நடு வானத்திலே சூரியனும் சந்திரனும் ஆண்டவரை தரித்து நின்றதே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரங்களுக்காகவே ஆண்டவரே தண்ணி ஓரமாய் நாட்டப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திர நல்ல கனிகளை தருகிற மரங்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே. ஹல்லேலூயா. நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திர. பரிசுத்த சேனை காவல் ஊழியத்துல ஆண்டவரே செய்கிற ஊழியங்களை ஆண்டவரை வாய்க்கு செய்கிற தேவனா இருப்பதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை ஆண்டவரை வாசித்து கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்க கிருபை ஆகும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கத்தாவே. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கத்தாவே. ஏற்ற காலத்துல கனிகள் தந்து ஆண்டவரே உமக்காக வரங்களை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை ஆகும். தேசம் எங்கும் ஆண்டவரை அழிந்து போகிற ஆத்துமாக்களை நீ ரட்சியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சீயோன் ஆண்டவரே பரிசுத்த சேனை காவல் ஊழியத்துல ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.